ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிராணி தான் விளையாட போகிறோம். கிராணி 2 அதுவும். வாங்க எப்படி விளையாடுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது எங்கள் கலர் கோழி. ஃபஸ்ட்டு வந்து பிளேடு கொடுத்துட்டு வாங்க இப்போ நம்ம ஜாலியாக சூப்பராக க்ரியேட்டிவிட்டியாக விளாட்லாம். எனக்கு இது விளையாடவே தெரியாது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் அவுட் ஆகிட்டேன்னா நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. பாய். சொல்கிறீங்க பின்னாடி சொல்கிறது இருக்கு. நம்ம இன்னைக்கு போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நான் தெரியாம பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டே 2 தான் போகிறோம். நான் தெரியாம பார்க்கல. இப்போ நம்ம டக்குன்னு போய் ஒளிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு போய் ஒளிஞ்சிக்கணும். நம்ம அந்த டோர் இருக்குல்ல பார்த்தீங்களா, டோர் இருக்கிற இடத்துக்குள்ள போய் ஃபஸ்ட்டு நம்ம ஒளிஞ்சிக்கணும். நான் தெரியாம பார்க்கவே இல்லை. சவுண்டு கேட்டுச்சு. சரி ஓகே. இப்போ வந்து யாரும் வர மாதிரி இருக்குது. அந்த கிராணி தான் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் தாத்தா வச்சு இப்போ கிராண்டான்னு நினைக்கிறேன். இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க கீழே எங்கேயாவது வந்த உடனே தான் நான் மேலே போகணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு கண்ணு வந்து அங்கே தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம அங்கே போகிறதுக்கு வர மேலே வர போகணுமா, நம்ம எனக்கு முடியாது. வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம கிராணியை பக் ஆக்க முடியுமா நீங்கள் கேட்டிருந்தீங்க. அது எப்படி பக் ஆக்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கிராணி வந்து கிராணி 1ல் பக் ஆக்கணும் இல்லையா, இந்த மாதிரி கிராணி 2ல் பக் ஆக்கலாமான்னு பார்த்துருக்கோம். இப்போ கிராணி மட்டும் வந்து சத்தம் அதில் வந்து அது பாட் இருந்துச்சு, சத்தம் போட்டு அரைச்சிடலாம். ஆனால் இங்கே அந்த பாட்டே இல்லை. எப்படி வர வைக்கிறதுன்னு நம்மளுக்கு வந்து புரியல. ஃபஸ்ட்டு விளையாடலாம். எனக்கு ஏன் முடிஞ்சிட்டே நினச்சினே கோல்டு. ஓகே இப்போ நம்ம விளையாடலாம். எனக்கு கிராணி தாத்தா ரொம்ப தெரியல. டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம இங்கே போய் ஒளிஞ்சிப்போம். ஒரு மாதிரி கேட்குது. ஆமாம். இப்போ கிராணி தாத்தா வந்தோடனே தாத்தாவை நான் பண்ண முடியாது, கிராணி தான் பண்ண முடியும். தாத்தாவை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தாத்தா பண்ண முடியாது, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி அவுட் ஆகிட்டுனா டே 3க்கு போய்க்கலாம். கிராணி அவுட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதில் தாத்தாவை அவுட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3லையும் அது கேட்டது ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு இது மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் போகவே இல்லை. இப்போ கிராணி தானே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கு கிராணி மேலே போய் மேலே கீழே வந்து திறக்கிறாங்க. நம்ம டக்கு பண்ணிட்டு கிராணி நம்ம இது வாங்கிக்கலாம். ஆனால் தாத்தா பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா தாத்தா கீழே பண்ணி டக்குன்னு கன் எடுத்து தாத்தாவை சுட்டலாம். அதுக்குமா கிராணி பக் ஆகிக்கிட்டே இருக்கலாம். கிராணி வந்து பக் ஆகணும் உடனே டக்குன்னு இதுவாகிடுமா, இல்லைன்னா கிராணி பக் ஆகணும் தெரியல.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து தாத்தா சாப்பிட்டு கீழே போயிடணும். ஒரு சுத்தம் பண்ணணும். ஓடு சுத்தம் பண்ணணும். நானும் வந்து நினைக்கிறேன் பார்ப்போம். லைட்டாக வரவே காணும் ஃப்ரெண்ட்ஸ். யாருத்தண்டா பிடிக்குமா? பிடிக்குமா? அவங்க வந்து லேட்டாக தான் ஃபஸ்ட்டு தான் பார்க்கல. சரி பக் ஆக்கலாமா தாத்தாவை சொல்லிட்டு வீடியோ பண்ணால் தாத்தா பக் ஆக்க முடியாது. பாட்டி ஒன்றும் பக் ஆக்கும் நினைக்கிறேன். நானும் தான் பண்ணேன். இங்கே நமக்கு ரொம்ப நாளாக ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒழிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. சார்ஜ் காலேஜ் கேட்கதான் நினைக்கிறேன். சைலண்ட் இல்லப்பா அந்த கிராணி தான் இங்க
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டும் டான்ஸ் நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன். சாங்லாம் போட்டு வச்சுக்கா ஸ்க்ரூ டிரைவர் எனக்கு ஒன்னே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்ல சைலண்டாக தானே இருக்கான். காங்கிரஸ் 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 ஸ்ரீம்பேரி காங்கிரஸ் ஸ்ரீம்பேரி காங்கிரஸ் ஸ்ரீம்பேரி கிளம்புப்பா. நான் சிரிச்சா தர மாதிரி நான் சிரிச்சா
Dadapa, elda serote. If I get lost, if I get lost. That wasn't real. 4%, 1%. రాపగల అలుదాచి రాత్రి తూకం కేట రాపగల అలుదాచి రాత్రి తూకం కేటాచి రాపగల అలుదాచి రాత్రి తూకం కేటాచి ఇంకా మార్పు చెప్తున్నాము